விண்ணக எருசலேமை நோக்கி வந்திருக்கும் இறை மக்களுக்கு சமாதான வாழ்த்துக்கள். இது வாழும் கடவுளின் இருப்பிடம். பல்லாயிரக்கணக்கான வான தூதர்கள் இங்கு சூழ்ந்துள்ளனர். அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கிறோம். இந்த ஆண்டவரின் ஆற்றல் மிக பெரியது. ஆயினும் தாழ்ந்தோராலேயே அவர் மாட்சி பெறுகிறார். பதவி, கல்வி, செல்வம் என்ற செருக்கற்ற அடக்கத்தோடு நிற்கும்போதுதான் ஆண்டவர் முன்னிலையில் நமக்கு பரிவு கிட்டும். கனிவும் மனத்தாழ்மையும் உடைய ஆண்டவர் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்வோம் தாழ்ச்சியை. குடும்பத்தில், பணியிடத்தில், சமுதாயத்தில் நானே முதன்மை இடத்தை பெற வேண்டும் என்ற எண்ணம் நமக்கும் பிறர்க்கும் ஆரோக்கியம் அல்ல. ஏனெனில் இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்து இல்லை என்பதை சீராக் ஞான நூல் தெளிவுபடுத்துகிறது. கடவுள் முன்னிலையிலும் மனிதர் முன்னிலையிலும் பெரியவனாய் இருக்க வேண்டுமென்றால் பணிவு ஒன்றே வழியாக அமைந்துள்ளது. இறைவன் ஒருவருக்கு கொடுத்த அருட்செல்வம், பொருட்செல்வம் இரண்டுமே பிறரோடு பகிரத்தானே அன்றி தற்பெருமை கொள்ள அல்ல. தற்பெருமையும் செருக்கும் கொண்டிருப்போரின் தலைப்பேரானவர்களின் திருச்சபையில், அதாவது விண்ணகத்தில் அவர்களது பெயர் எழுதப்படாது என்பது திண்ணம். நம்மை சுற்றியுள்ள சகோதரர்களின் நிலை அறிந்து ஆரோக்கியத்தில், கல்வியில், பொருளாதாரத்தில், உறவில் நலிந்தோர்க்கு நமக்கு இருப்பதை பகிர்ந்து அவர்களோடு கைகோர்த்து பயணிக்க வேண்டும். அதற்காகவே நாம் கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் கூறும் ஓமைகளை புரிந்து கொள்ள நுண்ணறிவாளர்களாக மாற ஆவியின் ஆற்றலை கேட்போம். நம்முள் வேரூன்றிவிட்ட தீமைகளை களைந்தால்தான் கடையராக இருந்தாலும் முதன்மையான இடத்திற்கு அழைக்கப்படுவோம். ஆம் சகோதரமே, இறைவன் முன் நாம் ஒன்றுமில்லை. நம்மையே தாழ்த்துவோம். நமது பாவங்களை, நாம் பெற்றுக்கொண்ட நன்மையான காரியங்களை, நம் தேவைகளை தாழ்ச்சியான உள்ளத்தோடு இப்பலிப்பிடத்தில் ஒப்புக்கொடுப்போம். கடவுளுக்கு உகந்தோர் நமக்கு அன்பு காட்டவும், உலகத்தில் கைமாறு கருதாத செயல்களை செய்து விண்ணகத்தில் கைமாறு கிடைக்கவும், நமது வாழ்வை மாற்ற இறையருள் வேண்டி கல்வாரி பலியில் குருவோடு இணைவோம். மூவொரு இறைவன் வாழ்த்த பெறுவாராக. வருவோம், இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். இறைவனின் வழியில் இணைந்திட வருவோம், இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். துன்பமில்லை, துயரமில்லை, இறைவனின் உறவினிலே வாழ்வுண்டு, வழியுண்டு, இறைவனின் துணையினிலே. இறைவனின் வழியில் இணைந்திட வருவோம், இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். அடிமை தலையிலிருந்து அன்று முன்னோரை மீட்ட தேவன், பாவத்தலையிலிருந்து நம்மை மீட்டவே அழைக்கின்றார். அடிமை தலையிலிருந்து அன்று முன்னோரை மீட்ட
தேவனின் துணையினிலே. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலம் 22ஆம் ஞாயிறிலே நாம் இருக்கின்றோம். இன்றைய நாள் திருப்பலியில் பல்வேறு கருத்துக்களை முன்னிறுத்தி இத்திருப்பலியிலே ஜெபிக்க அன்போடு அழைக்கப்பட்டுள்ளோம். சிறப்பாக திருப்பலியில் நம்முடைய தலைமை ஆலய வளர்ச்சி பணிகளுக்காகவும், நம்முடைய பங்கு தந்தையருடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும், மேலும் நம்முடைய பங்கில் உள்ள எல்லா குடும்பங்களுடைய நலனுக்காகவும் நன்மைக்காகவும் எல்லா தேவைகளுக்காகவும் திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். சிறப்பாக இத்திருப்பலியில் ஏ மைக்கேல், ஆர் ஜெனிஃபர் கிளாரா, எம் லிஜோ பிராங்க்லின், எம் டார்தி எட்வினா குடும்ப அமைதி வேண்டியும் மற்றும் சமாதானம் வேண்டியும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றனர். ஆண்டனி வில்லியம்ஸுடைய ஆண்மலை பாட்சிக்காகவும், ஜார்ஜ், ஜெனிஃபர் இன்று தங்களது திருமண நாளை கொண்டாடுகின்ற வேளையில் இறைவன் இவர்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். பேப்டிஸ்டா என்னுடைய ஆண்மலை பாட்சிக்காகவும், ஏ தாமஸ் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வேளையில் இறைவன் இவர்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், மரிய இக்னேஷியஸ் ஜெரோம் இன்று தங்களது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வேளையில் இறைவன் இவர்களுக்கு செய்த நன்மைகளுக்கும் நன்றியாக திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். புனித மலை மாதா அன்பிய குடும்ப கருத்துக்களில் நிறைவேற வேண்டியும் மற்றும் குடும்பங்களில் மரித்த எல்லாருடைய ஆன்மாக்களுடைய இலைப்பாட்சிக்காகவும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக திருப்பலி ஆன்ம இலைப்பாட்சிக்காக திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். கிறிஸ்டியலுடைய நல்ல உடல்நலத்திற்காக திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். சிஸ்டர் ஜூலி மில்ட்ரட் இவர்களுக்கு நல்ல உடல் சுகம் வேண்டியும் திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஜான் விக்டர், பத்ம பிரியா இவர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஆண்டனி லாரன்ஸ், ஜெயசீலி இவர்களுக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். இன்றைய நாளில் திருப்பலியை சிறப்பு செய்யும் புனித மலை மாதா அன்பிய குடும்பங்களுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். மேலுமாக திருப்பலியில் நம்முடைய முழு ஆன்மாவையும் உள்ளத்தையும் இணைத்து இறைவன் தரும் ஆசிரை முழுமையாக பெறுவோம். திருப்பலியில் பங்கெடுப்போம். அனைவரும் எழுந்திருப்போம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை எஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பா பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
நாமத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் ஆட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் என்றும் என்றும் என்றென்றும் ஆமென். ஆண்டவரே, ஈசோப்புள்ளினார் என்னைத் தெளிப்பீர். நானும் தூய்மையாவேன். நீரே என்னைக் கழுவ, நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாடத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்குரிய உரிமையும் வழங்கும் ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உமீது நாங்கள் உள்ளார்ந்து அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருக செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். 17, 18, 20, 28 மற்றும் 29. குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய்.
அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு பணிந்து நட. அப்போது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிட்டும். ஆண்டவரின் ஆற்றல் பெரிது, ஆயினும் தாழ்ந்தோரால் அவர் மாட்சி பெறுகின்றார். இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்து இல்லை, ஏனெனில் தீமை அவர்களுக்கு வேரூன்றி விட்டது. நுண்ணறிவாளர் உவமைகளை புரிந்து கொள்வர், ஞானிகள் கேட்டறியும் ஆவல் மிக்கவர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் பல்லவி. ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவர், கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர், மகிழ்ந்து கொண்டாடுவர். கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் என்பது அவர் தம் பெயராம். பல்லவி. ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாலின் காப்பாளராகவும் இருப்பவர் தூயகத்தில் உறையும் கடவுள். தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார். சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார். பல்லவி. ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். கடவுளே, உரிமையான நாட்டின் மீது மிகுதியாக மழை பொழிய செய்தீர். வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர். உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கி இருந்தன. கடவுளே, நீர் நல்லவர், எனவே ஒடுக்கப்பட்டோருக்கு மறுவாழ்வு அளித்தீர். பல்லவி. ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 18 முதல் 19, 22 முதல் 24. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டு உணரக்கூடிய தீப்பற்றி எரிகின்ற இருள் சூழ்ந்த மந்தாரமான சுழல் காற்று வீசுகின்ற சீனாய் மலை அல்ல. அங்கு எக்காலம் முழங்கிற்று. பேசும் குரல் ஒன்று கேட்டது. அக்குரலை கேட்டவர்கள் அதற்கு மேல் தங்களோடு அது ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை, வாழும் கடவுளின் நகர், விண்ணக எருசலேம், அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர் சூழ்ந்துள்ளனர். விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலைப்பேரானவர்களின் திருச்சபை விழா கூட்டமென அங்கே கூடியுள்ளது. நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தை 1 மற்றும் 7 14 முடிய. அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேய தலைவர் ஒரு வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொண்டதை நோக்கி இயேசு அவர்களுக்கு கூறிய அறிவுரை: ஒருவர் உங்களை திருமண விருந்திற்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள். ஒருவேளை உங்களை விட மதிப்புக்குரிய ஒருவரையும் அவர்கள் அழைத்திருக்கலாம். உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில், இவருக்கு இடத்தை விட்டு கொடுங்கள் என்பார். அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கடைசி இடத்திற்கு போக வேண்டியதாயிருக்கும். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசி இடத்தில் அமருங்கள். அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம், நண்பரே, முதல் இடத்திற்கு வாரும் என்னும் சொல்லும்போது உங்களுடன் பந்தியில் அமர்ந்திருப்பவர் யாவரும் முன்பாக நீங்கள் பெருமை அடைவீர்கள். தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். பிறகு தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு, நீர் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும்போது உம் நண்பர்களையோ சகோதர சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம். அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம். அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறாகிவிடும். மாறாக நீர் விருந்தளிக்கும் போது ஏழைகளையும் உடல் ஊனமுட்டோரையும் கால் ஊனமுட்டோரையும் பார்வையற்றோரையும் அழையும். அப்பொழுது நீர் பேறு பெற்றவர் ஆவீர். ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை. நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும்போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதரி சகோதரர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 22ஆம் ஞாயிறு. இன்றைய நாளில் இன்றைய வாசகங்களின் வழியாக ஆண்டவர் இயேசு நம்மை தாழ்ச்சியுள்ள ஒரு மனிதராக, பணிவுள்ள ஒரு மனிதராக, விண்ணகத்திற்கு நாம் எப்படி நுழைய முடியும் என்ற ஒரு அடிப்படை சிந்தனையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆக இன்றைய நாளில் இன்றைய வாசகங்கள் முழுவதும் இதனை தான் மையப்படுத்துகின்றது. குறிப்பாக இந்த நற்செய்தி வாசகத்திலே இறுதியில் முடியும் அந்த ஒரு வார்த்தை, நேர்மையாளர்கள் உயிர் தெழும் பொழுது அவர்கள் விண்ணகத்தில் கைமாறு பெறுவார்கள். இந்த வார்த்தையை எடுத்து சிந்திக்க, தியானிக்க உங்களோடு பகிர்ந்திட விரும்புகிறேன். நேர்மையாளர்கள் உயிர் தெழும் பொழுது அவர்கள் விண்ணகத்தில் கைமாறு பெறுவார்கள் என்ற வார்த்தையை கேட்டோம். யார் அந்த நேர்மையாளர்கள்? அவர்கள் உயிர்த்தெழும் பொழுது அவர்களுக்கு கிடைக்கும் கைமாறு என்ன? இந்த 2 கேள்விகள் தான் இந்த வார்த்தையை நான் படிக்கும் பொழுதும் தியானிக்கும் பொழுதும் எனக்கு ஏற்பட்ட ஒரு சந்தேகம். யார் அந்த நேர்மையாளர்கள் என்று சிந்திக்கும் பொழுது இன்றைய 3 வாசகங்களை நாம் சற்று ஆழமாக படித்தோம் என்றால், கேட்டிருந்தோம் என்றால் நமக்கு நேர்மையாளர்கள் யார் என்று தெளிவாக புரிந்திருக்கும். ஆக முதல் 3 வாசகங்களும் நேர்மையாளர்கள் யார் என்று ஆண்டவர் இயேசு தெளிவுபடுத்துகின்றார். அவர்கள் தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்கள், பணிந்து நடப்பவர்கள், இறைவனுக்கு கீழ்ப்படிபவர்கள், இறைவனின் சொல்படி கேட்டு அதன்படி வாழ்பவர்கள். சுருக்கமாக சொன்னால் தாழ்ச்சி மனநிலை கொண்டவர்கள். அதேதான் இந்த தாழ்ச்சி என்பது ஏதோ பெரியவர்களுக்கு மட்டும், பரிசேயர்களுக்கு மட்டும் நற்செய்தியில் சொல்லப்பட்டது அல்ல. குழந்தை முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பணிவும் தாழ்ச்சியும் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. முதல் வாசகத்திலே இந்த பிள்ளைகள் என்று சொல்லி வளரும் பிள்ளைகளுக்கும் வளர்ந்த பெரியவர்களுக்கும் ஆண்டவர் இயேசு தாழ்ச்சி என்ற குணம், பண்பு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் நேர்மையாளராக கருதப்படுவார்கள். அப்படி நேர்மையாளராக வாழும் பொழுது விண்ணகத்தில் அவர்களுக்கான கைமாறு என்ன கிடைக்கும்? அது என்ன கைமாறு என்று பார்க்கும் பொழுது நிலை வாழ்வே அந்த கைமாறு. சீயோன் மலை, சீனாய் மலை
ஆக இந்த சீயோன் மலை என்று 2ஆம் வாசகத்தில் குறிப்பிடுவது போல விண்ணகத்தை குறிக்கின்றது. ஆக இந்த சீயோன் மலையில் ஆண்டவர் இயேசுவின் அவருடைய முன்னிலையில் நாம் எல்லாம் அவர் கொடுக்கும் நிலை வாழ்வை பெறுவதற்கு தகுதி பெறும் ஒருவராக மாறுவோம். எதில் எந்த ஐயமும் கிடையாது. ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த தாழ்ச்சி என்ற ஒரு சிந்தனையை சிந்திக்க இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். தாழ்ச்சி என்பது இன்று மறைந்து கொண்டே போகின்ற சூழ்நிலையில் இது நம்மிடத்தில் இருக்கின்றதா? இதை நம்மால் செயல்படுத்த முடிகின்றதா? நாம் தாழ்ச்சி கொண்ட மனிதர்களாக நான் வாழ்கின்றேனா என்பதை இன்றைய மறையுறை சிந்தனையாக நாம் சிந்திப்போம். நம்மையே நாம் கேள்வி கேட்டு அதற்கான விடையை கண்டுபிடிப்போம். ஆக மனிதர் முன் தாழ்த்துபவர்கள் எவரும் கடவுள் முன்னிலையில் உயர்த்தப்படுகிறார்கள். ஆக இந்த தாழ்ச்சி என்பது கடவுள் முன்னிலையில் மட்டுமல்ல, மாறாக மனிதர்கள் முன்னிலையிலும் நாம் துவங்க வேண்டும் என்பதை நாம் ஆணித்தரமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாழ்ச்சி என்று சொல்லும் பொழுது இந்த தாழ்ச்சி கொண்ட மனிதர்கள் எப்படி இருப்பார்கள்? தாழ்ச்சி கொண்ட மனிதர்களை நாம் எப்படி கண்டுகொள்ள முடியும்? இவர்களுக்கான குணங்கள் என்ன, இவர்களுக்கான பண்புகள் என்ன என்று சொல்லும் பொழுது ஒரு 4 குணங்கள் தாழ்ச்சி கொண்டவர்கள் கொண்டிருப்பார்கள். 1, செவி கொடுப்பர், அதாவது லிசனிங். 2வது ஒப்பு கொடுத்தல், அதாவது சரண்டரிங். 3வது கீழ்ப்படிதல், எளிமை, ஒபீடியன்ஸ். 4வது சேவை மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பார்கள், ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ். இப்படியாக இந்த 4 நிலைகளில் 4 பண்புகளில் தாழ்ச்சி கொண்ட மனிதர்கள், அதாவது நேர்மையாளர்களை நாம் கண்டுகொள்ள முடியும். செவி கொடுத்தல், ஒப்பு கொடுத்தல், கீழ்ப்படிதல், எளிமையான வாழ்வு மற்றும் சமூக சேவை. இந்த 4 குணங்களை கொண்ட அந்த பண்புகளை மிக சுருக்கமாக 3 எழுத்துக்களில் நாம் சொல்லலாம். 1, தாழ்ச்சி, தர்மம், தன்னடக்கம். இதை தான் நாம் தவக்காலத்திலும் மேற்கொள்கிறோம். ஆக தாழ்ச்சி, தர்மம், தன்னடக்கம், இந்த 3 பண்புகளுக்கு சொந்தக்காரர்கள் தான் நேர்மையாளர்களாக இருக்க முடியும். இந்த நேர்மையாளர்கள் தான் தாழ்ச்சி கொண்ட மனநிலை உடையவர்களாக இருக்க முடியும். இவர்கள்தான் விண்ணகத்தில் இறைவன் கொடுக்கும் கைமாறு, அதாவது நிலை வாழ்வு பெறுவதற்கு தகுதியானவர்களாக மாற்ற முடியும். எப்படி இவர்களை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால், நாம் சில மனிதர்களை சுட்டிக்காட்ட மனிதர்களை பற்றி தெரிந்து கொள்வோம். சில மனிதர்கள் இந்த 4 பண்புகளுக்கு ஒத்து போகிறார்கள். வழிகாட்டியவர்கள், மறைந்தவர்கள், இப்பொழுது வாழ்கின்றவர்கள் என்ற ஒரு 3 நிலைகளில் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். முதல் நிலை பார்த்தோம் என்றால் விவிலிய கதாபாத்திரங்கள். விவிலியத்தில் நமக்கு தாழ்ச்சி என்ற நிலையை வழிகாட்டியவர்கள். அனைத்திற்கும் மேலாக ஆண்டவர் இயேசுதான் தாழ்ச்சியின் ஒரு சின்னமாக விளங்குகின்றார். தன்னையே தாழ்த்தி மனித உருவுக்கு கொண்டு வந்து அந்த தாழ்ச்சியின் உச்சபட்சமாக சிலுவை அடையாளத்தை ஏற்கின்றார். ஆக தாழ்ச்சியின் அந்த முதல் அடையாளம், தாழ்ச்சியின் அடிப்படை, தாழ்ச்சியின் சின்னம் யார் என்றால் முதலில் ஆண்டவர் இயேசு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களிடம் நாம் பெற்று வாழ்ந்தவர்கள் இன்னும் சில மனிதர்கள் இருக்கின்றார்கள். விவிலியத்தில் நாம் பார்க்கும் பொழுது அன்னை மரியாவை நாம் சொல்லலாம். அன்னை மரியா என்று சொல்லும் பொழுது தாழ்ச்சியின் அடையாளம், தன்னடக்கத்தின் அடையாளம், தர்மத்தின் அடையாளம், அதாவது ஈகை செய்வதில் அவர் எப்பொழுதும் சிறந்து விளங்கியவர். அந்த கோணத்தில் பார்க்கும் பொழுது லூக்கா 1:38, 47 மற்றும் 59 அந்த இறைவார்த்தைகளில் பார்க்கும் பொழுது, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி இறைவனுக்கு வார்த்தைக்கு செவி கொடுத்தார், அவருக்கு கீழ்ப்படிந்தார், தன்னையே ஒப்பு கொடுத்தார். இறுதியில் அவர் சொன்ன பணிகளை நிறைவாக செய்து முடித்து இம்மண்ணை விட்டு அகன்றார். ஆக இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சொல்படி கேட்டு நடந்து வார்த்தையை நிறைவேற்றி தாழ்ச்சி பணவுடன் தான் ஒரு ஆண்டவர் இயேசுவின் தாய், கடவுளின் தாய் என்ற ஒரு மனநிலை அவருக்கு என்று இல்லாமல் எப்பொழுதும் ஒரு தாழ்ச்சியான மனநிலையோடு எளிமையான வாழ்வோடு அவர் பிறருக்கு உதவி செய்து வாழ்ந்து வந்தார். ஆக நமக்கு ஒரு முன்மாதிரியாக அன்னை மரியா இருக்கின்றார். இன்று ஏராளமான பக்தர்கள் அன்னை மரியாவை நோக்கி படையெடுக்கின்றோம், அவரை நோக்கி நடந்து செல்கின்றோம், அவருக்காக அவரிடத்தில் பல்வேறு தேவைகளை முன்னிறுத்து பரிந்துரை செய்கின்றோம். அவர் பற்றி கொண்ட அதே குணத்தை நம்மால் பற்றி கொள்ள முடிகிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். 2வது மனிதர் நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித யோசேப்பு அவர்கள். புனித யோசேப்பு என்று சொல்லும் பொழுது உச்சபட்ச தாழ்ச்சியின் அடையாளம். கண்ணால் பார்க்காமல், காதால் கேட்காமல், கனவில் தோன்றிய அந்த
வார்த்தையை கேட்டு கனவில் இறைவன் அவருக்கு சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடந்து அன்னை மரியாவை ஏற்றுக்கொண்டார். அவர்களை வழி நடத்தினார். பல்வேறு ஆபத்துகளிலிருந்து அவர்களை காப்பாற்றினார். யாரால் முடியும்? கண்ணால் பார்த்தும் நம்மால் நம்ப முடியாது. கண்ணால் காதால் கேட்டும் நம்மால் அதை செவி கொடுத்து கேட்டும் நடக்க முடியாத சூழ்நிலையில் ஆண்டவனுடைய வார்த்தையை கனவில் கேட்டு அதன்படி நடந்து அதற்கு கீழ்ப்படிந்து தம்மையை தாழ்த்தி அந்த பணியை நிறைவாக செய்து முடித்தவர் புனித யோசேப்பு. நம்முடைய பங்கின் பாதுகாவலராக பெற்றிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயத்திற்கு வரும் பொழுதும் இதோ நம்முடைய பாதுகாவலர் புனித யோசேப்பை உற்று நோக்கும் பொழுதும் அவருடைய தாழ்ச்சி குணம், அவருடைய தர்மம், அவருடைய பணிவு, அவருடைய தன்னடக்கம், அவருடைய சேவை, அவருடைய எளிமையான வாழ்வு, அவருடைய கீழ்ப்படிதல், இத்தகைய பண்புகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடிகிறதா? இவரை உற்று நோக்கும் பொழுது நான் எந்த அளவுக்கு தாழ்ச்சியாக இருக்கின்றேன், நான் எந்த அளவுக்கு பணிவாக இருக்கின்றேன், கடவுளே என்னை வழிநடத்துகின்றார் என்ற மனநிலை இல்லாமல், தாவீதின் அந்த அரச பரம்பரையில் வந்தவர் அந்த மனநிலை இல்லாமல் கடவுள் சொன்ன வார்த்தைக்காக ஊரை விட்டு செல்கிறார், அந்த நாடை விட்டு செல்கிறார். ஒரு அகதியாக இன்னொரு நாட்டில் வாழ்கின்றார். இந்த நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலும் கூட அவர் ஆண்டவர் மீது பற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து ஒரு தாழ்ச்சியான உள்ளத்தோடு நடந்தார். அத்தகைய தாழ்ச்சியான உள்ளம் கொண்ட மனிதரை உற்று நோக்கும் பொழுது நம்முடைய தாழ்ச்சி எந்த அளவில் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆலயத்தில் நுழையும் பொழுதும் இந்த ஆலயத்தை உற்று நோக்கும் பொழுதும் புனித யோசேப்பின் தாழ்ச்சியான குணம், பணிவு, இவற்றை என்னால் உணர முடிகிறதா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவது, பழைய ஏற்பாட்டிலே தாவீது கோலியாது. தாவீது ஒரு சிறுவன், ஆனால் கோலியாது மிக பலம் வாய்ந்த ஒரு பெரியவன். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்ட இந்த தாவீது ஆணவம் கொண்ட கோலியாத்தை வீழ்த்தி வெற்றி கொள்ள முடிந்தது என்றால் அவர் மீது கொண்ட தாழ்ச்சி. ஆக அதன் மூலமாக அவர் ஒரு நாட்டிற்கே அரசராக ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுக்கின்றார். ஆக ஆண்டவர் முன்னிலையிலும் இந்த மக்கள் முன்னிலையிலும் நம்மை தாழ்த்தி கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை பல்வேறு நிலைகளில் உயர்த்தி வைப்பார், நம்மை உயர்ந்த இடத்தில் நம்மை நிறுத்துவார் என்பதற்கு தாவீதினுடைய வாழ்வு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்தபடியாக நான்காவது மனிதர் விவிலியத்திலே பார்த்தோம்னால் மிக எனக்கு பிடித்தமான ஒரு மனிதர் யோபு, இறைவாக்கின யோபு அவர்கள். இந்த 42:10 பார்க்கின்றோம். அவருடைய வாழ்க்கை அனைத்தையும் இழந்து விட்டார். தன்னிடம் இருந்த உடைமைகள், தன்னிடம் இருந்த செல்வங்கள், தன்னிடம் இருந்த ஏன் இந்த குழந்தைகள், தன்னுடைய மனைவி அனைத்தையும் இழந்து, உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாத்தையும் இழந்து ஒரு நடுத்தர நிலைக்கு, ஒரு பிச்சைக்காரர் அந்த நிலைக்கு அவர் சென்றாலும் கூட ஆண்டவரிடத்தில் உறுதியான நம்பிக்கை கொண்டார். தன்னை எவ்வளவு கீழ் ஆண்டவர் கொண்டு சென்றாலும் அந்த தாழ்ச்சியான உள்ளத்தோடு ஆண்டவர் மீது எவ்வித கோபமும் இல்லாமல், எவ்வித வெறுப்பும் இல்லாமல், இது என்னால் நடந்தது என்று தனக்குத்தானே தன்னை தாழ்த்தி ஆண்டவர் முன்னிலையில் அவர் உயர்வு பெற்று எதையெல்லாம் இழந்தாரோ அதையெல்லாம் 2 மடங்காக அவர் பெற்றுக்கொண்டார். ஆக ஆண்டவர் முன்னிலையில் நம் உள்ளத்தை மட்டுமல்ல, நமது உடைமைகளையும், நமது உடைமைகளை மட்டுமல்ல, நமது செல்வங்களை மட்டுமல்ல, நமது உறவுகளையும் நாம் இழக்கும் பொழுது அதை விண்ணகத்தில் 2 மடங்காக ஆண்டவர் நமக்கு தருகின்றார். அதுவே ஆண்டவர் தரும் நமக்கு கைமாறு. ஆகவே கடவுள் முன்னிலையில் நம்மை தாழ்த்த வேண்டும், இந்த மனிதர்கள் முன்னிலையில் நம்மை தாழ்த்த வேண்டும். இங்கு இருப்பவை எதுவும் நமக்கு நிரந்தரம் அல்ல என்பதை யோபுவினுடைய வாழ்க்கை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஆக யோபுவினுடைய வாழ்க்கை வரலாற்றை வாசிக்கும் பொழுது நம்மிடம் இருக்கும் எல்லாவற்றும் ஒரு நாள் நம்மை விட்டு போகும், நாம் அவற்றை விட்டு பிரிவோம். ஆக கடைசி வரை நம்மோடு இருப்பவர் ஆண்டவர் இயேசு. விண்ணக வாழ்வை நம்முடைய வாழ்வு என்பதை அவர் தெளிவுபடுத்துகின்றார். அத்தகைய ஒரு தாட்சியான உள்ளத்தை நமது உள்ளத்திலும் பதிப்போம். அடுத்தபடியாக இந்த 2வது பகுதியில் பார்த்தோம்னா வாழ்ந்து மறைந்த புனிதர்கள். சில புனிதர்கள் குறிப்பாக நம்மை சுற்றி இருப்பவர்கள், இன்றும் நம்மை சுற்றிலும் அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கும் ஒரு புனித வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அவர்கள் இறந்தாலும் அவருடைய பணி இன்னும் இந்த மண்ணகத்தில் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி என்று 2 புனிதர்கள் இருக்கின்றார்கள். ஒன்று புனித வின்சென்ட் தே பவுல். அவரை பற்றி சொல்லும் பொழுது மிக எளிமையான ஒரு மனிதர், தாழ்ச்சியின் ஒரு அடையாளம். ஒரு முறை அவரை ஒரு அம்மாவும் அவருடைய பிள்ளையும் அலுவலகத்திற்கு சந்திக்க வரும் பொழுது அவரிடம் வேலை கேட்கின்றார்கள். அவர் இல்லை என்று சொல்லும் பொழுது உடனடியாக அந்த டேபிள் மேலிருந்த பேப்பர் வெயிட் அந்த கலை தூக்கி அடிக்கிறாங்க. பட்டு ரத்தம் வருகிறது. அடி வாங்கினவர்கள் வழக்கமாக என்ன சொல்ல வேண்டும்? கோபப்பட வேண்டும், கத்த வேண்டும், திட்ட வேண்டும். ஆனால் அவர் வின்சென்ட் தே பவுல் சொல்கிறார்,
என்ன ஒரு அன்பு அந்த பெண்மணிக்கு அவருடைய மகன் மேல் என்று தாழ்ச்சியான உள்ளத்தோடு அவர்களை மன்னிக்கின்றார். ஆக இன்று அவர் ஒரு ஏழைகளின் மனிதராக இருக்கின்றார். எங்கெல்லாம் ஏழைகள் நசுக்கப்படுகின்றார்களோ, தேவைகள் தேவைப்படுகின்றதோ, அதற்கெல்லாம் நான் வருகிறேன் என்று முழுவதுமாக தன்னை இந்த ஏழைகளுக்காக அர்ப்பணித்து அவர்களுக்காகவே அவர் வாழ்ந்தார். இன்றும் பணி வாழ்வின் மூலமாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஏன் நம்முடைய பங்கிலும் வின்சென்ட் தி பவுல் என்ற ஒரு குழுவினர் இருக்கின்றார்கள். தொடர்ந்து பல்வேறு நிலைகளில் வயதானோர், கஷ்டப்படுகின்றவங்க எல்லார்கிட்டையுமே ஏதோ ஒரு வகையில் அவர்கள் தங்களிடம் பெற்றவை பிறரிடம் பெற்றவை என்று உதவி செய்து எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இதை செய்தோம் அதை செய்தோம் என்று விளம்பரப்படுத்தாமல், இடது கைக்கு கொடுப்பது வலது கைக்கு தெரியாது, இல்லை வலது கைக்கு கொடுப்பது இடது கைக்கு தெரியாது என்ற முறையில் அந்த பணிகளை அவர்கள் ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். அதன் அடையாளமாக வின்சென்ட் தி பவுல் அறத்தின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகிறார். ஏழைகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஆக தாழ்ச்சியின் உள்ளத்தோடு தன்னை தாழ்த்தி சமூக சேவையோடு, பணிவோடு, பிற நலனோடு, எளிமையான வாழ்வோடு, இறைவனுடைய வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படிந்து இன்றும் தன்னுடைய பணி வாழ்வின் மூலம் இதோ நம்மிடையே இருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளின் வழியாக தன்னுடைய அறப்பணியினை ஏழை எளிய மக்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றார். ஆக புனித வின்சென்ட் தி பவுல் அவருடைய உற்று நோக்கும் பொழுது நாம் எத்தனை பேருக்கு உதவி செய்கின்றோம்? நாம் சமூக சேவையை பற்றி நம்மால் சிந்திக்கப்பட முடிகிறதா? என்னால் எதையாவது கொடுக்க முடிகிறதா? பிறருக்கு உதவ முடிகிறதா என்ற மனநிலை நம்முள் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அடுத்தபடியாக நம் அனைவருக்கும் ஒரு பரிச்சயமான ஒரு நபர் புனித அன்னை தெரேசா. எங்கோ பிறந்து இந்த நாட்டிலே வந்து இந்த கல்கத்தா மாநகரிலே முழுவதுமாக ஒதுக்கப்பட்ட இந்த நோயாளிகள், ஏழைகள், இந்த மாணவ மாணவியர்கள் இவர்களுக்காக தன்னுடைய வாழ்வை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தவர். தாழ்ச்சி என்ற ஒரு உள்ளத்துக்கு, அந்த அடையாளத்துக்கு ஒரு அடையாளம் அன்னை தெரேசா. அவர் பிச்சை எடுக்கும் பொழுது, அவர் கேட்கும் பொழுது, எச்சை துப்பும் போது கூட இந்த உமிழை நான் வைத்துக் கொள்கிறேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுங்கள் என்று தன்னை மிகவும் தாழ்த்தி பிறருக்காக அவர் வாழ்ந்தார். ஆக மனிதர்கள் முன்னிலையிலும் மட்டுமல்ல, கடவுள் முன்னிலையிலும் தன்னை தாழ்த்தியவர் புனித அன்னை தெரேசா. ஆகவேதான் அவர் இந்த உலகத்திற்கு இந்த அமைதிக்கான நோபல் பரிசையும் பெற்றார். அப்பொழுது அந்த நோபல் பரிசு கொடுத்த போதும் கூட, இந்த பரிசு எனக்கு வேண்டாம், இந்த பரிசை வைத்துக்கொண்டு இதன் மூலம் ஒரு பணத்தை எனக்கு தாருங்கள், அதன் மூலம் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய நோயாளர்கள் இவர்களுக்கு உதவி செய்வேன் என்று எந்த நிலையிலும் தன்னை பற்றி யோசிக்காமல் பிற நல உதவியோடு எப்பொழுதும் வாழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு புனிதை அன்னை தெரேசா. இன்றும் அவருடைய சபையை நாம் உற்று நோக்கும் பொழுது அதே ஒரு எளிமையான வாழ்வோடு, கீழ்ப்படிதலோடு, அதே பணிவோடு, அதே அந்த சமூக சேவையோடு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஆக அன்னை தெரேசாவை நாம் உற்று நோக்கும் பொழுது அதே சமூக சேவை, அதே தாழ்ச்சியான உள்ளம், அதே பணிவு, அதே எளிமை, அதே கீழ்ப்படிதல், அந்த சொல்கடி நடத்தல், இந்த பண்புகளுக்கு நான் சொந்தக்காரராக முடிகிறதா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இறுதியாக நம்மிடையே வாழும் மனிதர்கள் இருவரை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இதுவரை நாம் வழிகாட்டியவர்கள், வாழ்ந்து மறைந்து இப்பொழுது நம்மை வாழ வைக்கின்றவர்கள், இப்பொழுது நம்மதியில் வாழ்கின்ற இரு மனிதர்கள், நமக்கு மிகவும் பரிச்சயமானவர்கள் என்று நாம் சிந்திக்கும் பொழுது ஒரு இருவர்கள் நமக்கு அனைவருக்குமே தெரியும். ஒன்று நமது ஆயர் நீதிநாதன். நமது ஆயர் நீதிநாதன் என்று சொல்லும் பொழுது உடனடியாக என் மனதுக்கு மட்டுமல்ல, அவரை பார்க்கும் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது, அவர் மிகவும் தாழ்ச்சியான உள்ளம் கொண்டவர். அவர் இறைவனின் சொல்படி கேட்டு வழி நடப்பவர். அவர் இறைவனின் அந்த திட்டங்களை நிறைவேற்றுபவர். இரக்க குணம் கொண்டவர். மிகவும் எளிமை, கீழ்ப்படிதல் மற்றும் சேவை. இன்றும் பல வெள்ளிக்கிழமைகளில் ஏழை எளியவர்கள் அவரை சந்திக்க முடிகிறது. பல்வேறு நிலைகளில் அவர்கள் உதவி பெற முடிகிறது என்றால் இன்னுமாக அவரது கதவு திறந்தே வைத்துள்ளது. யாரெல்லாம் செல்கிறார்களோ, யாரெல்லாம் தன்னை பார்க்க வருகின்றார்களோ அவர்களை வெறும் கையோடு எப்பொழுதும் நமது ஆயர் அனுப்பியதே கிடையாது. யார் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு உதவ வேண்டும். யார் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களை தூக்கிவிட வேண்டும். குறிப்பாக ஏழை எளியவர்கள், இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள், எதுவும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இவர்களுக்கு எல்லா உரிமையும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக முழுமையாக தன்னை இழந்தவர். எல்லாவற்றையும் ஏற்று இந்த சமூகத்திற்காகவும் சமூக மக்களின் இந்த எழுச்சிக்காகவும் தொடர்ந்து பல்வேறு நிலைகளில் உழைத்து கொண்டிருப்பவர் நம்முடைய ஆயர். அத்தகைய ஒரு மனிதரை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் நாம் பெருமைப்பட வேண்டும். அத்தகைய மனிதரின் அதே தாழ்ச்சியான உள்ளம், அதே சமூக சேவை, எளிமை, கீழ்ப்படிதல், இறைவனின் வார்த்தையின்படி நடத்தல், இத்தகைய நிலைகளை கொண்டவரை
நாமும் உற்று நோக்கும் பொழுது அவரிடம் இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இறுதியாக நம்முடைய பங்கிலே பங்கு தந்தையாக இருந்த ஒருவர் அருள்பணி அருள்ராஜ் அவர்கள் மிகவும் ஒரு தாழ்ச்சியான மனிதர், எளிமையானவர், கீழ்ப்படிந்து வாழக்கூடியவர், பிறருக்கு உதவக்கூடியவர். இந்த 4 குணங்களில் இவர் எப்பொழுதும் தன்னை நிலைநிறுத்தக்கூடியவர். எந்த காரணத்திலும் தன்னை யார் முன்னிலையிலும் உயர்த்து கொள்ளாதவர். எந்த நிலையில் தன்னை உயர்த்து கொள்ள அந்த நேரம் வரும்பொழுதும் அந்த இடத்தை விட்டு அகல முயற்சி செய்பவர். இன்றும் நாங்கள் படிக்கும் குருத்துவ கல்லூரியில் சென்று பார்த்தோம் என்றால் நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் தந்தை அவர்கள் செய்து கொண்டிருப்பார். காலை முதல் மாலை வரை தினமும் ஏதோ ஒரு வகையில் அந்த இடத்தை தூய்மைப்படுத்துவதும், இன்றும் அவர் அதை பெருக்கி கொண்டிருப்பதும், ஒரு பணியை செய்து கொண்டிருப்பதும், தோட்ட வேலை செய்வதும், தன்னை யாரெல்லாம் சந்திக்க வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இருப்பதை எடுத்து கொடுப்பதும், எப்பொழுதெல்லாம் நாம் அவருடைய அறையை கடந்து செல்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் ஏதோ ஒன்று எங்களுக்கு கொடுத்து அனுப்புவார். ஆக மிகவும் எளிமையானவர், தனக்கென்று அதிகமாக வைத்துக் கொள்வதில்லை. எப்பொழுதும் அவருடைய அறையானது திறந்த முகத்திலே இருக்கும். எதுவும் அங்கு திருடுபடுவதற்கு அதிகமாக சேர்த்து வைப்பதில்லை. எப்பொழுதும் பிறர் எடுத்து செல்வதற்காகவே அனைத்தையும் வைத்திருப்பவர். அறிவால் உயர்ந்தவர் அவர், மக்கள் செல்வத்தால் உயர்ந்தவர். அனைத்திற்கும் மேலாக எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் இன்னுமாக அதே தாழ்ச்சி, அதே கீழ்ப்படிதல், அதே பணிவு, அதே சமூக சேவை என்று இன்னும் நமக்கு ஒரு முன் எடுத்துக்காட்டாக, ஒரு உதாரணமாக நம்ம முன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எப்பொழுதெல்லாம் அவரை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கிறதோ நாம் அவருடைய பங்கு தந்தையாக நாம் அவரை பெற்றதில் நாம் மகிழ வேண்டும். ஆக இத்தகைய நிலைகளில் நாம் இந்த தாழ்ச்சி கொண்ட மனிதர்களை சந்தித்திருக்கின்றோம். ஆக நம்மால் தாழ்ச்சி கொண்ட மனிதர்களாக வாழ முடிகிறதா? நம்மால் தாழ்ச்சி கொண்ட மனிதர்களாக இருக்க முடிகிறதா? முதலில் சொன்ன 3 வார்த்தைகளை நினைவு கொண்டு வருவோம். தாழ்ச்சி, தர்மம், கீழ்ப்படிதல். தாழ்ச்சி, தர்மம், தன்னடக்கம், இவைத்தான் இந்த 3 வாசகம் அடிப்படையாக கொண்டிருக்கின்றது. இந்த உணவை என்று சொல்லும் பொழுது தர்மம், இந்த உணவு என்று சொல்லும் பொழுது வழக்கமாக பந்தி, இந்த பந்தி என்று சொல்லும் பொழுது விழாக்களுக்கும் திருமணங்களுக்கும் நாம் ஏற்பாடு செய்கின்றோம். யாரை அழைப்போம்? ஊன், உறவு, ஊர், இந்த 3 தான் அழைப்போம். தெரிந்தவர்கள் மட்டுமே பங்கு கொள்ள முடியும். ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், தெரிந்தவர்களை காட்டிலும் தெரியாதவர்களுக்கு கொடுங்கள். யார் அந்த தெரியாதவர்கள்? இன்னும் ஒரு நல்ல சோறை, நல்ல உணவை உண்ணாமல் காத்து கொண்டு இருப்பவர்கள், நல்ல உணவு கிடைக்குமா என்று ஏங்கி கொண்டு இருப்பவர்கள். எத்தனையோ அநாத இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், எத்தனையோ அந்த வாழ்க்கை நடத்துவதற்கென்று தூக்கி வீசப்பட்ட அந்த பச்சிளம் குழந்தைகளை எடுத்து வளர்த்து கொண்டிருக்கின்ற பல்வேறு இல்லங்கள், இவை நம் சமூகத்தில் அதிகமாகி கொண்டிருக்கின்றன. இத்தகைய இல்லங்களுக்கு திருமணங்கள் நடக்கும் பொழுதும், ஒரு நல்ல நிகழ்வுகள் நம்முடைய இல்லத்தில் நடக்கும் பொழுதும் நாம் கோடியாய் லட்சக்கணக்கில் செலவு செய்து ஆடம்பரமாக நிகழ்வுகளை நடத்தி செலவு செய்யும் பொழுது அதில் ஒரு குறிப்பிட்டதை நாம் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். இதுவே ஆண்டவர் இயேசு நம்மிடம் எதிர்பார்ப்பவை. நாம் ஊனுக்கும் நம்முடைய உறவுக்கும் நம்முடைய ஊருக்கும் கொடுப்பது மகிழ்ச்சி. அதனை காட்டிலும் நம்முடைய ஊனுக்கும் நம்முடைய உறவுக்கும் நம்முடைய ஊருக்கும் சம்பந்தமில்லாத இன்னொருவருக்கு கொடுக்கும் பொழுது நாம் இறைவனுடைய கைமாறை மிகுதியாக பெற்றுக்கொள்கின்றோம். ஆக இந்த சொல்படி கேட்டல் என்று சொல்லும் பொழுது தாழ்ச்சி என்ற மனநிலை நம்மில் வர வேண்டும் என்றால் சொல்படி நடக்க வேண்டும். இன்று தாழ்ச்சியை அந்த சொல்படி நடத்தல் என்று வார்த்தையை குறிக்கிறேன் என்றால், இன்று அறிவால், பணத்தால், பதவியால், செல்வாக்கால் உயர்ந்தவர்கள் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு சென்றிருக்கின்றார்கள். அவருடைய நிலை எப்பொழுது மாறும் என்றால் முதலில் அவருடைய பேச்சு மாறும். ஆக நீங்களே சிந்திக்கலாம், நானே சொல்லலாம், எனக்கு தெரியாத அவரு எப்படி இருந்தால் தெரியுமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி இவர் சின்னவராக இருந்தார், சின்ன கடை தான் வச்சுருந்தார், இங்கே பெரிய கடை வச்சுருக்காரு, போனால் கூட பேச மாட்டார். ஆகவே முதலில் அந்த சொல்படி கேட்டல், செவி கொடுத்தல். கேட்க மாட்டாங்க. நான் வளர்ந்து விட்டேன், நீ யான் சொல்கிறது கேட்கணும், நான் சொல்கிறதெல்லாம் ரைட்டுன்னு சொல்கிற அளவுக்கு மனநிலை உயர்ந்தவர்களாக மாறிவிடுவோம். அத்தகைய மனநிலை நம்மிலே இருக்கக்கூடாது. எவ்வளவு உயர்த்திற்கு சென்றாலும் நாம் வந்த பாதையை மறக்காமல் ஆண்டவர் முன்னிலையில், இந்த மனிதர்கள் முன்னில் நம்மை தாழ்த்தி கொண்டவர்களை தான் இந்த மக்களும் இந்த சமூகமும் கையெடுத்து கும்பிடும். அத்தகைய நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதே போல இந்த எளிமையான வாழ்வு, அதே போல சமூக சேவை. இன்றைய காலத்தில் சமூக சேவை என்பது ஒரு விளம்பர சேவையாக மாறிவிட்டது. எதை கொடுத்தாலும் ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு நம்ம நான் இதை கொடுத்தேன், இதை செய்தேன், நான் தான் இதற்கு சாட்சி, நான் தான் இதை கொடுத்தேன் என்று ஒரு விளம்பரதாரர்களாக மாறிவிட்டோம். இன்று சமூக சேவை ஒரு விளம்பர சேவையாக மாறிக்கொண்டிருக்கின்ற வேளையில் நாம் கண்ணுக்கும் நம்முடைய கைக்கும் நம்முடைய உறவுக்கும் ஊருக்கும் தெரியாமல் நம்முடைய சேவையை சாற்றுவோம். அத்தகைய மனநிலை நம்மிடத்தில் இருக்கின்றதா?
ஆக இறைவன் நமக்கும் இன்று ஒரு ஆஃபர் கொடுத்திருக்கார். எப்படி ஆடி தள்ளுபடி, எப்படி கிறிஸ்மஸ் வந்தால் இந்த தள்ளுபடியெலாம் கொடுப்பாங்க. நீங்கள் துணி எடுக்க போகணும், சரி, ஒரு நல்ல பொருட்கள் வாங்கும் போதும் தள்ளுபடி கொடுக்குற மாதிரி ஆண்டவர் இயேசு விண்ணகத்தில் நுழையும் போதும் விண்ணகத்தில் நுழைந்த பிறகு கைமாறு பெறுவதற்கு தள்ளுபடியை கொடுக்கின்றார். நாம் நேர்மையாளராக இருக்க வேண்டும், நேர்மையாளராக வாழ வேண்டும், நேர்மையாளராகவே மரிக்க வேண்டும், நேர்மையாளராகவே விண்ணகத்தில் நுழைய வேண்டும். அந்த நேர்மையாளராக இருக்க வேண்டும் என்றால் தாழ்ச்சி என்ற மனநிலை நம்மிடத்தில் குழந்தை பருவம் முதல் நாம் இறக்கும் வரை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஆக தாழ்ச்சி என்ற பண்பை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். எப்படி பேச வேண்டும், எப்படி பழக வேண்டும், கையில் எதனா கொடுத்து பிறருக்கு உதவி செய்ய வைப்பது மிக மிக நல்லது. ஆலயத்திற்கு வரும்பொழுதெல்லாம் சிறு வயதில் என்னுடைய தாய் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ 1 ரூபா 5 ரூபா வளர வளர 10 ரூபான்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க. இப்பொழுது அந்த நிலையெல்லாம் மாறிவிட்டது, அந்த நிலையெல்லாம் மாறிவிட்டது. ஆக பிள்ளைகளுக்கு கொடுத்து உதவும் பழக்கத்தை நாம் சொல்லித்தர வேண்டும். ஆகவே தான் அவர்களும் வரும்பொழுது பிறருக்கு கொடுக்க முன் வருவார்கள். ஆக இந்த தாழ்ச்சி என்ற மனநிலை நம் குடும்பத்தில் உருவாக்க நாம் முன்வர வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை அதில் வளர்த்தெடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இறைவன் தரும் அந்த கைமாறை நாம் நிறைவாக பெற முடியும். அத்தகைய மனநிலை நம்மிடத்தில் இருக்கிறதா, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறதா, நாம் வாழும் இந்த பங்கில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து செயல்படுவோம். நிறையவே இருக்கிறது, அதனை கண்டுணர்ந்து நாமும் கற்போம், பிறருக்கும் கற்றுக் கொடுப்போம், சிந்தித்து செயல்படுவோம். அனைவரும் எழுந்து நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராய் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிராத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், வாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய தேவைகளை இறைவனுடைய பாதத்தில் எடுத்து வைத்து மன்றாடுவோம். அருளின் ஊற்றே எம் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரே, நீர்தாமே அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம நலன்களை தந்தருளும். இறையன்பு மற்றும் பிறரன்பு பணியில் ஈடுபட்டு உழைக்கும் இவர்கள் எதிர்கொள்கின்ற சவால்கள், பிரச்சனைகளை ஞானத்தோடு மேற்கொள்ள தேவையான ஆற்றலை தூய ஆவியார் வழியாக தந்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய் என்று சீராக்கின் ஞான நூலில் எங்களுக்கு கற்பிக்கின்றீர். மேலும் தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என்று இயேசு ஆண்டவர் அறிவுறுத்தியது போல தேவரீர் எங்கள் குடும்பங்களில்
அன்பியங்களில், பங்கில், பணியாற்றும் பணித்தலங்களில், கல்வி பயிலும் பள்ளிகளில் பிறரோடு பணிவோடு பழகவும் செயல்படவும், மேலும் தாழ்ச்சி என்ற புண்ணியத்தையும் கேட்டு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தெய்வமே இறைவா, உலக நாடுகளுக்கிடையே அமைதியும் சமாதானமும் நிலவவும், பஞ்சம், பசி, பிணியால் பாதிக்கப்பட்டவர்கள் நலமும் வளமும் பெற வேண்டுகிறோம். கல்வி பயிலும் மாணவர்கள் ஒழுக்கம், கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக வளரவும், இளையோருக்கான எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படவும், நோயாளிகள், முதியோர், அகதிகள், கடன் சுமையால் வாடுவோர், வருந்துவோர் நலமும் நல்வாழ்வும் பெறவும் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை பாதுகாப்பும் பரம்பொருளே, இன்றைய திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் புனித மழைமலை மாதா அன்பிய குடும்பங்களை உம் திருப்பாதம் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். எம் குடும்பங்களில் தெய்வீக அமைதியும் சமாதானமும் நிலவவும், குடும்பத்தின் தேவைகள் நிறைவேறவும், உடல் நலமுற்றோர் நற்சுகம் பெறவும், முதியோர் மன அமைதியுடன் வாழவும், ஒவ்வொரு குடும்பத்தின் தனிப்பட்ட கருத்துக்கள், விண்ணப்பங்கள் நிறைவேறவும் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். பிறனுடைய தேவைகளுக்காக என்னுடைய மன்றாடி அவர்களுக்காக ஆசி பெறுவோம். என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, தாழ்ச்சியின் உருவமான முதுமகன் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக அனுப்பி, தாழ்ச்சியின் மொத்த உருவமாய் சிலுவையின் சாவை ஏற்று எங்களுக்கு மீட்பை பெற்றுக் கொடுத்தீரே. நீர் அளிக்கும் அந்த மீட்பையும் நிலை வாழ்வையும் பெறுவதற்கு நாங்கள் அனைவரும் உமது முன்னிலையிலும் இந்த மனிதர்கள் முன்னிலையிலும் எங்களை தாழ்ச்சி என்ற ஒரு குணமும், தர்மம் என்ற குணமும், தன்னடக்கம் என்ற குணத்தோடு நாங்கள் வாழவும், அதன் மூலம் நீர் அளிக்கும் கைமாறான விண்ணக நிலை வாழ்வை நாங்கள் பெற்றுவதற்கு தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
காற்றும் கடலும் கார்முகில் மனவில்லும் நிலவும் விண்மீன்களும் இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்றும் புனிதமான காணிக்கை மேற்பலிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்புரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போலவே இருக்க திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீரும் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமைகளை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தீழ் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வருமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு
உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எண்ணின்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். தாழ்ச்சியான உள்ளத்தோடு அவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
செந்தமிழில் உந்தன் புகழெழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். யூபிலி இறைவேண்டல். விண்ணகத் தற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியையும் புதிய விண்ணகம் புதிய மண்டலம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகள் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்வோம். ஞாயிறு அறிவிப்பு. இன்று திருவழிபாட்டு ஆண்டின் பொதுக்காலம் 22ஆம் ஞாயிறு. இன்றைய நாளின் வழிபாட்டை சிறப்பித்த புனித மழை மலை மாதா அன்பிய இறைமக்களுக்கு நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும். வரும் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிப்போர் புனித தொன்போஸ்கோ அன்பியம். சென்ற வார ஞாயிறு பங்கு திருப்பலி காணிக்கை ரூபாய் 26,667. இன்று திருப்பலி முடிந்தவுடன் மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறும். பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்பி வைக்க அன்போடு அழைக்கின்றோம். மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு சிற்றுணவு வழங்க விரும்புவோர் பங்கு தந்தையை சந்திக்க அன்போடு அழைக்கிறோம். இன்று பிள்ளைகளுக்கு சிற்றுணவு வழங்கிய குடும்பத்திற்கு நன்றி. பிள்ளைகளுக்கு தொடர் திருப்பலி மற்றும் மறைக்கல்வி வகுப்பு போட்டி மற்றும் மகிழ்ச்சி போட்டியானது நடைபெறுகிறது. தொடர்ந்து பங்கெடுத்து பரிசு வெல்ல பிள்ளைகளை அன்போடு அனுப்பி வைக்க கேட்டுக்கொள்கிறோம். கல்வாரி திருமலை ஆலய திருப்பீடம் புதுப்பிக்கும் பணி, கூடாரத்தை நீட்டிக்கும் பணி மற்றும் கூடாரத்தில் தரை அமைக்கும் பணியை நாம் துவங்கியுள்ளோம். இப்புனித பணிக்கு உதவி செய்ய விரும்பினால் பங்கு தந்தையை சந்திக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வரும் செவ்வாய் அன்று மாதத்தின் முதல் செவ்வாய் என்பதால்
ரயில்வே குடியிருப்பு புனித அந்தோனியா சிற்றாலயத்தில் பகல் 10:30 மணிக்கு ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை மற்றும் சிறப்பு திருப்பலியும், மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலை மற்றும் சிறப்பு திருப்பலியும் நடைபெறும். பள்ளிக்கூட தெரு புனித அந்தோனியா சிற்றாலயத்தில் மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை மற்றும் திருப்பலியும் நடைபெறும். எனவே அனைவரும் இந்த கொண்டாட்டத்தில் பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம். வரும் புதன் அன்று மாதத்தின் முதல் புதன் என்பதால் நம் ஆலயத்தில் மாலை 6:30 மணிக்கு தேர் பவனியும் சிறப்பு திருப்பலியும் நடைபெறும். இவ்வழிபாட்டை சிறப்பிப்போர் தொழிலாளர் இயக்கத்தினர். எனவே அனைவரும் தவறாமல் பங்கெடுத்து இறை ஆசிரை பெற்று செல்ல அன்போடு அழைக்கிறோம். நம் தலைமை ஆலயத்திற்கென்று செய்தி மடலை புனித யோசேப்பு தலைமை ஆலய அருள்மலர் என்கிற தலைப்பில் ஒவ்வொரு மாதமும் வெளியிடுகிறோம். இம்மாத அருள்மலர் தயாராக உள்ளது. திருப்பலி முடிந்தவுடன் வழங்கப்படும். குடும்பத்திற்கு ஒன்று பெற்று செல்ல அன்போடு அழைக்கிறோம். வரும் ஞாயிறு 7/9/2025 அன்று காலை 10 மணிக்கு அனைத்து அருள்பணி பேரவை உறுப்பினர்களுக்கு கூட்டமானது குருக்கள் இல்லத்தில் நடைபெறும். அனைத்து உறுப்பினர்களும் தவறாமல் பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம். வரும் செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்களில் குண்டூர் புனித ஆரோக்கிய மாத ஆலய ஆண்டு திருவிழாவை நாம் சிறப்பாக கொண்டாட உள்ளோம். திருவிழாக்கான அழைப்பிதழ் திருப்பலி முடிந்தவுடன் வழங்கப்படும். பெற்று செல்ல அன்போடு அழைக்கிறோம். எனவே வரும் வெள்ளி மற்றும் சனி ஆகிய நாட்களில் மாலை திருப்பலி நம் தலைமை ஆலயத்தில் நடைபெறாது. ஆனால் ஞாயிறு மாலை 5 மணிக்கு திருப்பலி வழக்கம்போல் நம் தலைமை ஆலயத்தில் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வரும் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஆசிரியர் தின நாள். எனவே வரும் ஞாயிறு அன்று நாம் ஆசிரியர்களை கொண்டாடி அவர்களுக்காக ஜெபிக்க உள்ளோம். அனைத்து ஆசிரியர்களும், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் உட்பட அனைவரும் வரும் ஞாயிறு காலை 8 மணி திருப்பலியில் தவறாமல் பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம். புனித குரியகோஸ் அன்பிய கூட்டமானது இன்று 31/8/2025 மாலை 6:30 மணிக்கு எண் 26 கீழ் 12 2வது மாடி 7 ஹில்ஸ் ஸ்டேஷனரி கடை எதிரில் உள்ள குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் திரு லிஜிதா ஜோஸ்மோன் அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். அனைத்து புனித குரியகோஸ் அன்பு இறைமக்கள் விவிலியத்தோடு வந்து பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றோம். புனித தேவசகாயம் அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6:30 மணிக்கு எண் 25 சுந்தர விநாயகர் கோவில் தெருவில் வசிக்கும் திரு பெஞ்சமின் திருமதி ஜாக்குலின் அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். அனைத்து புனித தேவசகாயம் அன்பு இறைமக்கள் விவிலியத்தோடு வந்து பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றோம். புனித ஆரோக்கிய மாத அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6 மணிக்கு எண் 27E 3வது குறுக்கு தெரு வரதராஜன் நகர் அனுமந்த புத்தேரியில் வசிக்கும் திரு ஃபெலிக்ஸ் மேரி அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். அனைத்து புனித ஆரோக்கிய மாத அன்பிய இறைமக்கள் விவிலியத்தோடு வந்து பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றோம். புனித மத்தேயு அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6:30 மணிக்கு எண் 19 கீழ் 7C ஜாஃபர் தெருவில் வசிக்கும் திரு குமார் திருமதி மரியா அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். அனைத்து புனித மத்தேயு அன்பிய இறைமக்கள் விவிலியத்தோடு வந்து பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றோம். புனித லூக்கா அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6:45 மணிக்கு எண் 224 குறிஞ்சி தெரு JCK நகரில் வசிக்கும் திரு ராதாகிருஷ்ணன் திருமதி அல்போன்சா மேரி அவர்கள் இல்லத்தில் நடைபெறும். அனைத்து புனித லூக்கா அன்பிய இறைமக்கள் விவிலியத்தோடு வந்து பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றோம். புனித அருளானந்தர் அன்பிய கூட்டமானது இன்று மாலை 5 மணிக்கு எண் 24E மேட்டு தெரு பெரிய நத்தத்தில் வசிக்கும் திரு சசிகுமார் திருமதி ஹெலன் மேரி அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். அனைத்து புனித அருளானந்தர் அன்பிய இறைமக்கள் விவிலியத்தோடு வந்து பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றோம். புனித பிலிப்பு அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6:30 மணிக்கு எண் 20 மதுரை வீரன் கோவில் தெரு பெரிய நத்தத்தில் வசிக்கும் திரு பீட்டர் திருமதி உமா அவர்கள் இல்லத்தில் நடைபெறும். அனைத்து புனித பிலிப்பு அன்பிய இறைமக்கள் விவிலியத்தோடு வந்து பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றோம். இந்த வாரம் நாம் கொண்டாடும் புனிதர்களின் நினைவு நாட்களும் விழாக்களும்: திங்கள் புனித கில்ஸ், செவ்வாய் ரோஸ்கில் நகர் புனித வில்லியம்ஸ், புதன் புனித பெரிய கிரகோரி நினைவு, வியாழன் புனித போனிபஸ், வெள்ளி கொல்கத்தா நகர் புனித தெரேசா நினைவு, சனி புனித எலியுத் ரேஸ். திருமண அறிவிப்பு: நமது மறைமாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை கோவிந்தராஜ், தாய் தெரேசா இவர்களின் மகன் கிளமென்ட்ராஜ் என்பவருக்கும், நமது மறைமாவட்டம் வல்லம் பங்கை சார்ந்த தந்தை ரவிக்குமார், தாய் செல்வி இவர்களின் மகள் கலை செல்வி என்பவருக்கும் திருமணம் செய்ய பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது 3வது ஓலை. இத்திருமணத்தில் ஏதேனும் தடைகள் இருந்தால் பங்கு தந்தையை சந்தித்து தெரிவிப்பது நமது கடமை. அனைவரும் எழுந்திருப்போம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தாழ்ச்சி, தர்மம், தன்னடக்கம் கொண்ட மனிதர்களாக வாழ்ந்து விண்ணக வாழ்வை நமதாக்கிக் கொள்ள சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மகிழுதம்மா, தூய கரை